வெல்கம் டு ஐஎம்ஐ கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மியில் வந்து புதுசாக வந்து செலெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. பிப்ரவரி 14, அதாவது இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்க வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். வேணுங்கிற வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து நான் வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும், இந்தியன் ஆர்மி, டிஃபென்ஸு, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இந்த எக்ஸாமான இன்டிமேஷன் வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஆர்மி பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து மொத்தம் 4th ட்ரேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 8th ட்ரேட், 10th சொல்லுவாங்க. ட்ரேட்ஸ்மேன் ஒரு பர்டிகுலர் இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜிடின்னு சொல்லிட்டு ஜென்ரல் டியூட்டி. இங்கே வந்து 10th வந்து கிட்டத்தட்ட வந்து பாஸ் மார்க், அதாவது 225 அதுக்கு மேலே எடுத்தால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஜிடி அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் 225 கீழே மார்க் இருக்கீங்க 10th அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ட்ரேட்ஸ்மேனை வந்து சூஸ் பண்ணலாம் 10th மார்க்கு. சப்போஸ் நான் 10th முடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து 8th சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டெக்னிக்கலில் வந்து 21 ஏஜாக கொடுத்துருக்காங்க. நர்சிங் அசிஸ்டன்ட் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் 23 வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். அப்போது நீங்கள் வந்து 1 அக்டோபர் 2001 நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நர்சிங் அசிஸ்டன்ட் மட்டும். மற்றபடி உங்களுக்கு வந்து மற்ற ட்ரேட் எல்லாமே காமனாக தான் வரும். அதில் தான் நம்ம மஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் டவுட் இருந்தால் உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அப்ளிகேஷன் மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிரும். அதனால் வந்து அதுக்குமே வந்து நீங்கள் ரெடியாக இருங்க. அதனால தான் சொல்கிறேன். டைப்பிங் டெஸ்ட் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது வந்து ஜிடியில் வந்து கிடையாது. மற்றபடி நீங்கள் வந்து கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர் இப்போ அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து டைப்பிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் வந்து மஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி இது அப்ளை பண்ணால் புதுசாக தெரியாமல் கூட இருக்கலாம். இன்டிமேஷன் வந்து நோட்டிங் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து டிஃபென்ஸில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சிஎஸ்எஃப், ஃபயர்மேன், பிஎஸ்எஃப் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுறோன்னு வந்து கண்டிப்பாக முறையில் வந்து சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் திஸ் வீடியோ. சேனலுக்கு தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஆர்மியை வந்து மஸ்ட்டாக வந்து நம்ம வீடியோ வந்து போடலான்னு இருக்கோம். இன்ட்ரெஸ்டான கேண்டிடேட் நம்மளுடைய தமிழ்நாடுக்கு வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆகணுன்னே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக கிளியரன்ஸ் A to Z ஒரு வீடியோவாக வந்து கம்பைன் பண்ணி நான் வந்து போடுறேன். இப்போ வந்து சிஆர்பிஎஃப் வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கான ரிசல்ட் வந்து டிலே ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. கம்ப்ளீட் கிட்டத்தட்ட 2-3 மாதம் தான் இருக்குது. நானுமே அந்த எக்ஸாமுக்கு தான் 11 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஆனால் பட் மஸ்ட்டாக வந்து அந்த வீடியோ வந்து ஏன் இன்னமும் வந்து சிஆர்பிஎஃப் வந்து தரப்பில் வந்து இதுக்கு எந்த ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுக்கல. ஹெட் கான்ஸ்டபிள் அந்த இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய அந்த சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் டிரைவர் எலக்ட்ரிக்கல் போட்டாங்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து கமெண்டில் வந்து கேட்குறாங்க என்ன ப்ரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சம்திங் அதர் நார்த் சைடில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்னால இஷ்யூனால வந்து பிளாக் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல விசாரிச்சதுன்னு சொல்கிறேன். எந்த அளவுக்கு வந்து ஷுவராக இருக்குன்னு சொல்ல முடியாது. கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். மேபி வந்தால் நான் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா நானும் வந்து அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கல் வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து கன்டினியூட்டாக ஓடிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா வேக்கன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 551ங்கிறப்ப லாங் டைமாக வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து ஷூரிட்டி வந்து 100% இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். கிளியராக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டு மெடிக்கல் கிளியர் பண்ணால் கன்ஃபார்மாக வந்து இதுக்கான வெயிட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து போடல, அதை பற்றி நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டான அப்டேட் வந்து கிடைக்காதனால இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஃபிசிக்கல் 100% சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மெடிக்கல் டாக்குமெண்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு 100% வந்து வேலை இருக்கும் சிஆர்பிஎஃப். அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.